Hello everyone, welcome back to my YouTube channel. Hope you all are doing good. So இன்னைக்கும் ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் ஹைப்பாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, சோல் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியிலேருந்து பை 3 at 999 அப்படிங்கிற ஒரு ஆஃபரில் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். எதுக்குன்னா இந்த ஃபுட் பீலிங் மாஸ்க்கு, அப்புறம் கொலாஜன் கிளாஸ் ஸ்கின் ஓவர் நைட் மாஸ்க், அப்புறம் இன்னொன்று எதுனா ஓவர் ஐ பேட்ச் டார்க் சர்க்கிளுக்கு இந்த 3 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணேன். பட் வந்தப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 2 மட்டும் தான் வந்திருக்கு, அந்த ப்ராடக்ட் வரல. ஸோ நான் மெயில் பண்ணியிருக்கேன். அந்த காண்டாக்ட் நம்பர் வந்து நாட் ரீச்சபிள் மாதிரி இருந்துச்சு. ஸோ மெயில் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். ஐ டோன்ட் நோ. ஓகே, எனிவே இந்த ப்ராடக்ட் வந்துருச்சு, நம்ம இது யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்காக தான் நான் வந்து அந்த காம்போவே வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ இது ஆக்சுவலாக என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன், இந்த சோல் ஸ்கின்னுங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ கொரியன் கம்பெனி. பட் இந்த ப்ராடக்ட் வந்து கொரியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் கிடையாது, இது இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பட் இந்த நேம் ஆஃப் சோல் ஸ்கின். ஸோ அதனாலே சில பேர் வந்து கொரியன் ப்ராடக்ட் அப்படின்னு நம்பி வாங்க வேண்டாம். நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட் இருக்குங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு வாங்கியிருக்கேன். சாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம அந்த ஸ்ட்ராப்ஸ் மாதிரி இருக்கும், அதை யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 90 to 120 minutes, 120 minutesனால் 60 minutesனால் 1 hour, 2 hours, 90 minutesலேருந்து 2 hours வரைக்கும் இதை வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த மாஸ்க் வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். 3 to 5 days நமக்கு வந்து அந்த டெட் ஸ்கின் வந்து பீல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெட் ஸ்கின் ரிமூவல் மே டேக் டு 8 to 10 days. 8 to 10 days கம்ப்ளீட்டாக வந்து டெட் ஸ்கின் ரிமூவல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் ஆகும் தெரில. ஸோ லெட்ஸ் கிவ் அ ட்ரை. பட் என்னங்க 3 பொருள் ஆர்டர் பண்ணால் அது பேக்கேஜில் 2 தான் வந்திருக்கு. ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களான்னு வேறு தெரில. இதுக்கு தான் ஆக்சுவலாக இந்த ஓவர் ஹைப் ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இட் லுக்ஸ் லைக் திஸ். ஐயோ, கட் பண்ணணுமே. Wait. Okay, I'm back. ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து ஆக்சுவலாக open to seal. Okay, video கட் பண்ணுமா? ஓகே, open seal and fasten onto the mask. ஓகே, இது எப்படி? ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். லொக்கேஷன் சேஞ்ச். ஓகே, என்னால் அது அவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ரொம்ப ஈஸியாக காமிக்கிறாங்க, அந்த மாதிரி என்னால் இது ஓப்பன் பண்ண முடியல. நான் தப்பாக பிரிச்சிட்டேனான்னு தெரில. ஸோ கட் பண்ணி தான் எடுக்க போகிறேன் நான். இந்த ஏரியாவை கட் பண்ணிவிட்டு இந்த இதையும் கட் பண்ணிடலாம். ஓகே, முடியுது. ஓகே, ஸோ இப்போது இதை நான் வந்து இப்போது ஓப்பன் பண்ண முடியும், சாக்ஸ் மாதிரி. ஓகே, என் கால் வந்து இந்த ஏரியாலாம் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது.
உங்களுக்கு பார்த்தா எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. இதோ இது மாதிரி வெடிப்பு வந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் டெட் ஸ்கின்ஸ் தான். இதெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக. அண்ட் இந்த காலும் அதே மாதிரி. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் டெட் ஸ்கின்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால தான் இது நிஜமாகவே ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். ஸோ யா, லெட்ஸ் கிவ் அ ட்ரை. ஸோ இப்போ நான் இதை வந்து போட போகிறேன். ஓகே, இது போட்டுட்டு நம்ம இந்த டேப் மாதிரி இருக்கிற ஏரியா வச்சு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். இது பெருசாக சீல்லாம் ஆக மாட்டேங்குதுங்க. ஆக்சுவலாக அந்த டைரக்ஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த சைட் ஸ்ட்ராப் வச்சுட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிக் பண்ண சொல்லியிருந்தாங்க ஃபிட்டாக இருக்கிறதுக்கு வேண்டி. பட் இது வந்து ஒட்டவே மாட்டேங்குது, கையில் ஒட்டுது. பட் அப்போவுமே அவ்வளோவெல்லாம் இல்லை. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, நம்ம ட்ரெஸ்ஸுக்கு போடுற இந்த டபுள் சைட் டேப் இருக்குல்ல, ஸோ இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் இந்த காலை வச்சு இப்படி நொண்டி நொண்டி போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம இந்த டேப்பை வச்சு ஒட்டிடலாம். பர்ஃபெக்ட். ஒரு காலை சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டாச்சு. ரெண்டாவது காலுக்கு ஓகே, ரெண்டு கால்லையுமே கட்டு போட்டாச்சு. ஐ மீன் அந்த மாஸ்க் போட்டாச்சு. ஸோ இப்போ டைம் வந்து 7:43 நியர்லி. ஸோ நம்ம வந்து ஒரு 8:30 9:30 ஆகும்போது இது ரிமூவ் பண்ணிக்கலாம். ஹாய் கைஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரெண்டு காலுக்குமே வந்துட்டு அந்த ஃபுட் பீலிங் மாஸ்க் போட்டாச்சு. 3 to 5 டேஸ்க்கு அப்புறம் பீலிங் ஸ்டார்ட் ஆகும். 8 to 10 டேஸில் வந்து டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரில. லெட்ஸ் சி. நான் உங்களுக்கு வந்து பீலிங் ஸ்டார்ட் ஆகும்போது வீடியோ எடுக்கிறேன். அதே மாதிரி ஆஃப்டர் 10 டேஸ் டெட் ஸ்கின் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் எப்படி இருக்குது, நிஜமாலுமே இது ஒர்க் ஆகுதா, இதுக்கு வந்து காசு போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஜென்யூனான ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அன்டில் தென் பாய். நம்மளோட வேறு வீடியோஸ் நிறையா இருக்குது, நிறையாலாம் இல்லை, கொஞ்சம் இருக்குது. அதையும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவதுக்கு இந்த மாதிரி கிளாத்திங்கு, ஸ்கின் கேர் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பொண்ணுங்க யாராவது, பசங்க யாராவது இருந்தாலும் ப்ளீஸ் நம்ம சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். யா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், சப்போர்ட். பாய்.